5 minutes வித் டாக்டர் சத்யால இன்னைக்கு நீ தா நா எம் நிதானம் அந்த வார்த்தையே நான் எப்படி சொன்னேன்னு கவனிச்சிங்களா? சரி, இந்த நிதானம் அது நல்லா புரியறதுக்கு ஒரு 2 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. கோபத்தில் நிதானம் இழக்காதே. டோன்ட் லூஸ் யோர் கம்போசர் இன் ஆங்கர். நிதானமாக யோசித்து முடிவெடு. திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் டேக்கிங் டெசிஷன்ஸ். வாழ்க்கையில் கோபத்தில் நிதானம் வேணும், அதே மாதிரி யோசிக்கிறதுலையும் நிதானம் வேணும். இந்த ரெண்டும், அதாவது கோபத்தில் நிதானம் அண்ட் யோசிப்பதில் நிதானம் இல்லைன்னா அது பாதிக்கிறது நம்மளை மட்டும் கிடையாது, நம்மை சுற்றி உள்ளவங்களையும் பாதிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நல்லா விளக்கி சொல்கிறேன். ஒரு கார் டிரைவர் இருக்கார், அவர் கார் ஓட்டுறாரு. அந்த கார்ல ஒரு குடும்பம் டிராவல் பண்றாங்க. இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இவர் எடுத்து அட்டென்ட் பண்றாரு. இவர்கிட்ட பேசுறவர் ரொம்ப கோவமா பேசுறாரு, இவரை திட்டுறாரு, இவரும் கோவமா பேசுறாரு. கடைசியில பேசி முடிச்ச பிறகு இவருடைய மூட் அப்படியே மாறிடுச்சு. பயங்கர டென்ஷன்ல இருக்காரு, பயங்கர கோவத்துல இருக்கிறாரு. அந்த கோவத்தை இவர் கார் ஓட்டுறதுல காமிச்சு காரை கண்ணா பின்னான்னு ஃபாஸ்டா ஓட்டி போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்களேன். அந்த கார்ல டிராவல் பண்றவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க? இவர் அந்த கோபத்துல தன்னுடைய நிதானத்தை இழந்ததுனால அந்த கூட டிராவல் பண்றவங்களையும் அது பாதிக்குது. பாத்தீங்களா? அதுக்கு மாறாக கோபம் வந்தாலும் வந்துருச்சு, இட்ஸ் ஓகே, அதை அப்படி ஒதுக்கி வச்சு நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தோமோ அதை அந்த கோபம் பாதிக்காம இருந்தா எப்படி செய்வோமோ அப்படி செஞ்சு அதை நம்ம முடிக்கணும். அதுதான் நிதானமாக இருப்பது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கும் போது நிதானம் தேவை. பட்டுன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒரு முடிவு எடுக்கும் போது அது உங்களை மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி உள்ளவங்களையும் பாதிக்கும். நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள பாதிக்கும். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய கிளினிக்கு வர்ற பேஷண்ட்ஸை பாதிக்கும், அங்கே வேலை செய்கிறவங்க ஸ்டாஃபை பாதிக்கும். ஒரு குடும்ப தலைவன்னா உங்கள் மனைவியோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து நீங்கள் அந்த காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போது கொஞ்சம் டைம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் அங்க நிதானம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பைபிள்ல நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இப்போ கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்ன? இப்போ உங்க பெற்றோருக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வீங்க, அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அவங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியங்களை செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும். கடவுளுக்கு பயப்படுறதுன்னா அதுதான், அவர் நீ செய்யன்னு சொல்லியிருக்கிற காரியங்களை, நல்ல காரியங்களை செய்வீங்க, அவருக்கு பிடிக்காத காரியங்களை நீங்க நிச்சயம் செய்ய மாட்டீங்க. சரியா? அப்போ இங்க என்ன போட்டிருக்கு? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ நீங்க நிதானமா நடந்தீங்கன்னா, உங்க கோபத்திலையும் நிதானத்தை காமிச்சிங்கன்னா நீங்க தவறான காரியங்களை செய்ய மாட்டீங்க, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு கெடுதி செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க யோசிக்கிறதுலையும் நிதானமா இருந்தீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க, தவறான காரியங்களை நீங்க ஈடுபட மாட்டீங்க. சரியா? ஆனா இந்த நிதானத்தை ஒருத்தன் இழக்கிறான்னா அவன் தாறுமாறா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவன் இருக்கிறான்னா அவன் கடவுளையே அலட்சியம் பண்றான். ஏன்னா ஒருத்தன் கோபத்துல சில காரியங்களை செய்யும் போது அந்த கோபத்துக்கு இவன் தன்னை விட்டு கொடுக்கும் போது, கோபம் தன்னை ஆளுவதற்கு அவன் விட்டு கொடுக்கும் போது அவனுடைய காரியங்கள் அவன் என்ன செய்யறானோ அது தாறுமாறா போயிடும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் அந்த டிரைவரை எடுத்துக்கோங்களேன், தாறுமாறா போயிடும், உறவுகள்ல தாறுமாறா போயிடும், பல காரியங்கள் தப்பா செய்யற மாதிரி வந்துடும். அதே மாதிரி யோசிக்கிறதுலையும் நிதானம் இல்லாம பட்டுன்னு டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 99% அது தவறான ஒரு காரியத்துல போய் முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில கோபம் வரக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா அதை அப்படி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு அப்படி நிதானிக்கணும். டக்குன்னு நீங்க கோபத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, கோபத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்றீங்க, அதே இது கொஞ்சம் டைம் அப்படியே விடுங்களேன்,
உடனே செயல்படாம கொஞ்சம் டைம் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கோபம் அப்படியே இறங்கி போயிடும். அதுதான் நிதானம். யோசிக்கிறதுலயும் அதே மாதிரி தான். கூட யார் கூடயாவது டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ யூ பையிங் டைம். அப்போ அந்த நிதானம் அதுல தான் வருது. அப்போ சரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். முதல்ல சின்ன சின்ன காரியங்கள்ல சின்னதா ஒரு கோவம் வந்துருச்சு, நிதானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த தடவை இன்னும் கோவம் வந்துருச்சு, நிதானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி 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 இருக்கும் பொழுது ஒரு பெரிய கோவமே உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த நிதானம் வந்துடும் உங்களுக்கு. அப்படி நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும், கோபத்துல, யோசிக்கிறதுல, செய்யறதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு அந்த நிதானத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஸோ இன்னையிலிருந்து நீ தா நா எம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பண்ணுங்க. God bless you. இன்னைக்கு உங்களுக்கு நிதானம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் நிதானம் வேணும். நிதானம் இல்லைன்னா நிறைய ராங் டிசிஷன்ஸ், நிறைய அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம செஞ்சுருவோம். ஸோ இன்னைக்கு நிதானம் என்னன்னு பார்த்துருக்கீங்க, அதை எப்படி செய்யணும்னு பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. நிதானத்தை உங்க வாழ்க்கையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. God bless you.